எனக்கு இன்னொரு இது இருக்குது என்னென்னா, இப்போ இந்த இதில் முக்கிய கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் கட்சி மற்றும் நிதிஷ்குமார் கட்சி, ஐக்கிய ஜனதா தளத்தின் தலைவர் நிதிஷ்குமார் மற்றும் இந்த தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு என்டி ராமாராவுக்கே செக் வைத்து அவர் இந்த கட்சியை உடைத்தவர், அவரை எதிர்த்து அரசியல் செய்தவர். இதே போல் நிதிஷ்குமாரை கூறும்போது அவர் காங்கிரஸ் பாஜகவுடன் கூட்டணி வைத்து முதலமைச்சராக பொறுப்பு வைத்து, அதன் பின்னர் ஆர்ஜேடி கூட முதலமைச்சராக பொறுப்பு வைத்து காங்கிரஸ் இந்தியா கூட்டணிக்கு அடித்தளம் அமைத்து திரும்ப ஒரு மாதத்தில் வெளியேறி திரும்ப பாஜக கூட்டணிக்கு சென்றிருக்கிறவர். இவர்கள் இரண்டு பேரும் ஒரு பழுத்த அரசியல் அனுபவத்தை பெற்றவர்கள். இவர்கள் இந்த மோடி அமித்ஷாவை இந்த அடுத்த 5 ஆண்டுகள் எவ்வாறு எதிர்கொள்வார்கள், அல்லது இந்த 5 ஆண்டுகள் இந்த கூட்டணி என்பது நீடிக்கும் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா சபீர்? இந்திய அரசியலில் எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம். நீங்கள் மோடி அமித்ஷா இல்லாமல் நாளைக்கு வேறு ஒருவர் கூட பிரதமராக வரலாம். ஏன்னா அந்த பாசிபிலிட்டியை நீங்கள் ஏன் யோசிக்க மாட்டேன்றீங்க? இன்னைக்கு பிரதமர் தான் மோடி அப்படின்றது உறுதியாக யாருமே சொல்லியே, பாஜக அதை சொல்லலையே. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்தலில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இருக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ்ல இருக்கக்கூடிய சிவராஜ் சிங் சௌஹான் ஏன் வந்து பிரதமராக வந்து விடக்கூடாது? அப்புறம் மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய நிதின் கட்கரியோ அல்லது யூபி சிங்கோ அல்லது மற்ற மூத்த தலைவர்கள்லாம் இருக்காங்க, அவர்களுடைய பேரெல்லாம் ஏன் அடிப்படவில்லை? இதெல்லாம் எங்க முடிவு பண்ணுவாங்க, யார் முடிவு பண்ணுவாங்க அப்படின்றது இன்னும் அந்த கட்டத்துக்கு இந்த விஷயம் போகவே இல்லை அப்படின்றத நான் பாக்குறேன். இப்போ அந்த குரல்கள் பாஜகவிலிருந்து எழுகிறது அப்படின்னும் போது அதை பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் எப்படி சமாளிக்க போறாங்க? அதுக்கப்புறம் RSS உடைய தலையீடும் இதுல இருக்கும். ஏன்னா நிதின் கட்கரிக்கு RSS உடைய பேக்கிங் இருக்கிறது, ராஜ்நாத் சிங்க்கு RSS உடைய ஆதரவு என்பது இருக்கிறது. சிவராஜ் சிங் சௌஹான் ஒரு மூத்த அரசியல் கட்சி தலைவர், பாஜகவுடைய மூத்த தலைவர். கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் அவர் வந்து 20 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் வந்து மத்திய பிரதேசல முதலமைச்சராக இருக்கிறார். கடந்த சட்டமன்ற தேர்தல் கூட அவருடைய பெயர்ல அந்த சட்டமன்ற தேர்தல் என்பது சந்திக்கப்பட்டு அங்க ஜெயிச்ச உடனே அவரை வந்து கழட்டி விட்டாங்க. இப்போ 29 தொகுதிகளில் மத்திய பிரதேசம்ல 100% ரிசல்ட் வந்திருக்கு. இப்போ அவர் ஏன் வந்து ஒரு கன்சென்சஸ் கேண்டிடேட்டா வரக்கூடாது அப்படின்னு நீங்க ஏன் நினைக்கிறீங்க? சோ இந்த விஷயங்கள் அப்படின்றது மோடியும் அமித்ஷாவும் தான் மீண்டும் வருவார்கள் அப்படின்றது கூட இன்னைக்கு உறுதியாக தெரியவில்லை. அந்த முடிவு RSS எடுக்கும். ஏன்னா RSS தான் பாஜகவுடைய தாய் அமைப்பாக இருக்கக்கூடியது. RSS உடைய அரசியல் அமைப்பு தான் பாஜக. சோ RSS எடுக்கின்ற முடிவுகளுக்கு பாஜகவுல ஒரு மிகப்பெரிய இடம் உண்டு. ஏன்னா கடந்த கால வரலாறுகள்லாம் நீங்க பார்க்கும்போது சபீர் இந்த பிரதமர் நரேந்திர மோடியின் இந்த எழுச்சிக்கு பிறகும் இந்த 10 ஆண்டுகள் RSS அந்த அளவுக்கு தலையீடு செய்தா நீங்க நினைக்கிறீங்களா? அந்த அளவுக்கு விட்டாங்களா அவங்க? அமித்ஷாவும் மோடிஷாவும் விட்டதா நினைக்கிறீங்களா நீங்க? அந்த அளவுக்கு தலையீடு இருந்ததா? இல்ல, நீங்க 2014ல ஆட்சி அமைச்ச உடனே முதல் ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆன உடனே பிரதமர் நரேந்திர மோடியை RSS தலைமையகத்துக்கு போய் ரிப்போர்ட் கார்டு கொடுத்தார். ரிப்போர்ட் கார்டு சப்மிட் பண்ணார். ஒரு வருஷத்துல வந்து மோடி அரசாங்கம் என்ன செய்திருக்கிறது, பாஜக அரசாங்கம் என்ன விஷயங்களை செய்திருக்கிறது அப்படின்றத ரிப்போர்ட் கார்டு அவர் சப்மிட் பண்றாரு 2014ல. அதுதான் கடைசி. அதுக்கப்புறம் அவர் பண்ணவே இல்லை. வல்லரசின் அதிபரா உருவாகிட்டார். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா அவரு உட்கார்ந்து அமைச்சர்கள் அவருக்கு ரிப்போர்ட் கார்டு சப்மிட் பண்ணும் அளவு மீட்டிங்லாம் நடத்திட்டு இருந்தாரு. எல்லாருமே வந்து ஒரு பிரின்சிபல் உட்கார்ந்து இருப்பாங்க, மத்த ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் அவங்க உட்கார்ந்து இருப்பாங்க. உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அவரு என்னென்ன பண்ணிருக்கீங்க அப்படின்ற அளவு எல்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் அந்த விஷயங்கள் கூட செய்வதில்லை. RSS பிரதமருக்கு இப்போ ரிப்போர்ட் கார்டு சப்மிட் பண்ணக்கூடிய சூழ்நிலை உருவானது கடந்த 10 ஆண்டுகள் அப்படிங்கிறது. அடுத்து இரண்டாவது கட்ட ஆட்சியில் அப்படி நடந்ததா சொல்றாங்களா? அது கண்டிப்பா அதுதான் நடந்திருக்கு. கண்டிப்பா அதுதான் நடந்திருக்கிறது. நீங்க RSS உடைய லீடர்ஷிப் வந்து மோடியை கண்டு அஞ்சுகின்ற அளவுக்கு வந்து மோடியுடைய வளர்ச்சி அப்படின்றது, மோடியுடைய அந்த பவர் இருக்கு இல்லையா, அந்த பிம்பம், கட்டமைக்கப்பட்ட பிம்பம், அவருக்கு இருந்த அந்த அசூர பலம், இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளேயே ஒரு நெருடல் என்பது RSS குள்ளேயே உருவாக்கி இருக்கிறது. அது மட்டும் இல்லாம பாஜகவுலயும் அந்த ஒரு நெருடல் அப்படின்றது எல்லா தலைவர்களுக்கும் உருவாயிருச்சு. நீங்க ராஜஸ்தான் மாநிலத்துல எடுத்துக்கோங்க, வசுந்தரா ராஜே எங்க இருக்காங்க? அதே போல மத்திய பிரதேஷ் சிவராஜ் சிங் சௌஹான், அதுக்கப்புறம் யூபியில ஒரு மிகப்பெரிய பின்னடைவுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, மீண்டும் மோடி ஒரு அசுர பலத்தோட
அறுதி பெரும்பான்மை பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்தால் முதல்ல காலி பண்ணக்கூடிய தலைவர் வந்து யோகி ஆதித்யநாத், அவர் தான் காலி பண்ணுவாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் கூட அந்த கேம்பெயின்ல அவர் பேசினாரு, அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாகவும் மிகப்பெரிய பேச்சு பொருளாகவும் மாறியது. ஆகவே அந்த விஷயங்கள் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஃபேக்டரா அங்க உருவாகி இருக்கு. அந்த அதாவது யோகி ஆதித்யநாத் சார்ந்திருக்கக்கூடிய சமூக மக்கள் மத்தியில அது ஒரு பெரிய அதிருப்தியை உருவாக்கி இருக்கிறது. அதுவும் ஒரு மிக முக்கியமான காரணம். யூபி ஏன் இந்த முறை கை கொடுக்கவில்லை அப்படின்றதுக்கு இந்த ஃபேக்டர் வந்து ஒரு முக்கியமான காரணம்.